அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேஎஃப்சி ஹலாலா இல்லை ஹராமா? இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நானும் ஆரம்ப காலத்தில் வந்து கேஎஃப்சியை கொஞ்சம் விரும்பினேன். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கேஎஃப்சியில் நல்லா பூமான டைமில் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தது முஸ்லீம்ஸ் தான். நிறைய முஸ்லீம்ஸ் வந்து கேஎஃப்சியில் வந்து ஏன்னா நான்வெஜ் வந்து அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் வந்து நான் முஸ்லீம்ஸை கம்பேர் பண்ணும்போது முஸ்லீம்ஸ் தான் அதிகம். இங்கே என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த ஹலால் சர்டிஃபிகேட், அந்த ஹலால் சிம்பிள்ஸ், இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெலாம் நல்லா புரிஞ்சிருச்சு அதிகமான சிக்கன் சாப்பிடக்கூடிய நபர்கள் முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு. அப்படி முஸ்லீம்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க ஹலால் எல்லா ஹோட்டல்லையும் ஹலால் இருக்கும், ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அந்த ஹோட்டலில் போகிறதுக்கு நம்ம தவிர்த்துக்கணும் இல்லையா? இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் அண்ட் பாகிஸ்தானில் ஹலால் தான். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அங்கே உலமாங்கெல்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அண்ட் கேரண்டி அஷூரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து மிஷின் மேடு கட்டிங்கா இல்லை ஹேண்ட்மேடு கட்டிங்கா, அதாவது மிஷினில் கோழிகள் வெட்டப்படுதா இல்லை வந்து கையால் அல்லாவோட பேரை சொல்லி கோழி வெட்டப்படுதா பிஸ்மில்லான்றது, இது வந்து ஹராம் ஹலாலை தவிர்த்து ஹைஜீனிக், நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயம் வந்து சிக்கன் சாப்பிட்றதுனால மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கேஎஃப்சி மெக்டானல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிக்கனை ரொம்ப நாள் வச்சா கூட கெட்டு போகாமல் அதை வந்து ஒரு பாதுகாக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் வந்து ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹலால் நீங்கள் கேட்டாவே ஹலால் தான் பார்க்கணும். ஹலால்ன்றது அவங்களுக்கு என்னன்றது தெரியாது. அந்த ஹலால் முறையில் வெட்டுறாங்களான்றது எங்கே போய் வாங்குறாங்க கேட்டால் முஸ்லீம் தான் வெட்டுறாங்க, முஸ்லீம் தான் கொடுக்குறான்னு மாதிரி சொல்லுவாங்க. அது நீங்கள் வந்து ஏன்னா இந்த உணவு என்பது வந்து அவங்க வட்டியில் வாங்கி அந்த பிஸ்னஸை நடத்துகிறாங்களா இல்லை வட்டியில் தான் அந்த பிஸ்னஸ் ஓடுதான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் எல்லோரும் வந்து வட்டி வாங்கி தான் கடன் நடத்துவாங்க, பிஸ்னஸ் நடத்துவாங்க. அந்த மாதிரி வட்டியில் தான் அந்த கடை ஓடுது, பிஸ்னஸ் ஓடுது அப்படின்னா அதுவும் ஹராம் தான். சிக்கன் மட்டுமே ஹராம் ஹலால் பார்க்கக்கூடாது. அவங்க வருமானம் எப்படி வருது, அவங்க எப்படி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் கண்டிப்பாக நம்ம இருக்கோம் இன்றைய காலகட்டத்தில். ஸோ ஜாமியத்துல் ரஷீதுன்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்க தான் வந்து ஹலால் ஹராம் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப்பை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த ஆடியோ கிளிப்பை கேளுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து கேஎஃப்சியை பற்றி முழுமையாக வந்து சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்றதுன்றது தெரியல. ஏன்னா வந்து நிறைய முஸ்லீம்ஸும் வந்து கேஎஃப்சியை வந்து அந்த இதை வந்து அந்த நிறுவனத்தை வந்து எடுத்து நடத்துகிறாங்க. கேஎஃப்சி நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறாங்க. அவங்களும் ஹலால் சொல்லி தான் நடத்துகிறாங்க. பட் மேக்ஸிமம் வந்து ஹலால்ன்றது போர்டில் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட வருமானத்துலேயும் கலந்து அது இருக்கா, வருமானம் எப்படி வருது, அவங்களுக்கு என்ன எப்படி சம்பாதிக்கிறாங்க, எங்கே கடன் வாங்குகிறாங்க, இது எல்லாமே வந்து வட்டியில் வாங்குகிற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வட்டியில் தான் பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னா நம்ம அதை தவிர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 150 சிக்கன் வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். ஒன்றும் நம்மளே முஸ்லீம் கடையிலையோ இல்லை வந்து ஹலால் எங்கே பண்ணுறாங்க நாங்கள் வாங்கிட்டு இல்லை நம்ம வீட்டிலே வாங்கி அறுத்து பண்ணுறது இன்னும் சிறந்தது. சரி, நான் சின்ன 2 ஆடியோ கிளிப் காமிக்கிறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. ஆனால் ஹலாலுன்னு சொல்லி பேரை வச்சு ஏமாத்துகிற நிறைய நிறுவனத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து ஒரு விஷயம். ஆக்சுவலாக நான் ஒரு ஆடியோ கிளிப் காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த குரூப்பில் உள்ள சகோதரர்கள்லாம் ஒரு தகவல். நான் வந்து புதுக்கோட்டை MTA டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நிறுவனர் யூசுப் பேசுகிறேன். இந்த கேஎஃப்சியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் கூட கேஎஃப்சியில் போய் நானும் விசாரித்ததில் அவங்களே சொல்லிட்டாங்க ஹலால்லாம் கிடையாது, ஒன்லி இதுதான், நீங்கள் வந்து ஹலால் வேணும் கேஎஃப்சி தான் வெளியூரில் போய் தான் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வெளிநாடுகளில் அரபிக் கண்ட்ரியில் மட்டும்தான் ஹலால், மற்ற எல்லா இடத்துலையுமே ஹலால் கிடையாதுன்ட்டாங்க.
நம்ம எப்படி ஒரு பன்றி இறைச்சியை வந்து எப்படி நம்ம தொட மாட்டோமோ அதை ஹராம் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த கேஎஃப்சியுமே வந்து நம்ம எல்லாருக்கும் ஹராமுங்கிறத எத்தி வைக்கணும். முதல்ல நம்ம எல்லா பள்ளிவாசல்கள்லையுமே இமாமு அவங்களுடைய பயான்களில் இந்த மாதிரி கேஎஃப்சியில் போய் சாப்பிட்றத ஹராமு உங்களுடைய நன்மைகளை வீணாக்கிறாதையும் சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாமே அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மஹல்லால ஜமாத்தில் சொல்லி இதை வந்து சொல்லுங்கள். கேஎஃப்சி முழுக்க முழுக்க ஹராமு. எந்த ஒரு ஹலால் அடிப்படையிலுமே அந்த இறைச்சிகள் அறுக்கப்படுறதில்ல. அதனால் அதை கொஞ்சம் எல்லாரும் எல்லா மஹல்லா ஜமாத்தில் சொல்லுங்கள். இது காரைக்கால் நியூஸ் போட்டிருக்கீங்க, நான் சொல்கிறது புதுக்கோட்டையில், திருச்சியுமே அப்படி தான். ஆனால் தமிழ்நாடு பூராவுமே இது வேணால் இல்லை, நீங்கள் சுன்ன ஜமாத்தில் இருக்கக்கூடிய நம்ம இவங்க மூலியமாக கூட ஜமாத்து கூட்டமைப்பு மூலியமாக கூட நீங்கள் சொல்லி எல்லாருக்கும் இந்த தகவல்களை ஒரு சர்க்குலர் மாதிரி கூட நீங்கள் அனுப்பலாம். சொன்னீங்கன்னா ஒரு பெரிய பாவங்கள்லேருந்து நம்ம சமுதாய மக்கள் வெளியே வருவாங்க. அதனால் இன்ஷால்லாம் இதை பாருங்கள். இன்றைக்கி நான் கூட ஈவினிங் கூட பார்க்குறேன், உள்ளுக்குள்ளே புர்கா போட்ட 2 பேர் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பாவத்துலேருந்து வெளியே வரணும்னா இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து கூட்டமைப்பு மூலியமாக நீங்கள் எல்லாருக்கும் தகவல் தெரிவித்து கேஎஃப்சி ஹராமு யாரும் இங்கே சாப்பிட போகாதீங்கன்னு ஒரு சர்க்குலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி அண்ணே. இன்னைக்கு நீங்கள் புதுக்கோட்டையில் இருந்ததுனால இதை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கு. இது கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிறுவனம் நமது தமிழகத்திற்கு கால் பதித்தது. 5 ஆண்டுகளில் அது ஹராமா ஹலாலா என்று அறியாமலும் அனைத்து முஸ்லீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். 5 ஆண்டுக்கு பிறகு சுதாரித்துக் கொண்டு அங்கு விசாரிக்கப்பட்ட பொழுது, அதுவும் மதுரையில் தான் நம்ம குழு தான் போய் விசாரிச்சிச்சு. அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் போய் சாப்பிடுறீங்க, ஹலாலான்னு கேட்டால் எதுக்கு ஹலால் கேட்குறீங்க, இருப்பா ஹலாலான்னு கேட்க, ஹலால்னா என்னன்னு கேள்வி கேட்டால் அந்த சமையல் அதோட அந்த கையை வாயை எடுத்து போயிட்டு சத்தமாக வெளியெடுத்தான். அதன் பிறகு சில நல்ல மொழிகளை கேட்டு சொன்னப்போ நமக்கு ஆகாதுன்னு சொல்கிறவன்னா தௌஹீத் ஜமாத்து அவன் தான் இதை முன்னெடுத்து போராட்டம் செய்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய கேஎஃப்சியில் கேட்டப்போ கேஎஃப்சிக்கான 20 வருஷத்துக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டான், கேஎஃப்சியில் ஹலால் என்பது முற்றிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அறிவுள்ளவர்கள் யாரும் அங்கு சென்று சாப்பிடுவதில்லை. ஆரம்பத்தில் விரும்புவர்களும் அனாச்சாரத்தை விரும்புவர்கள் மட்டுமே அங்கு போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு இந்த கேஎஃப்சி இப்போது உங்கள் ஊரில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் உங்களுக்கு அது புதுமையாக தெரியும். ஏற்கனவே இந்த கேஎஃப்சியை பற்றி தெரிந்தவர்கள் நிச்சயமாக இந்த கேஎஃப்சி உணவருந்த மாட்டார்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.